Hi friends, this video is sponsored by Buymote Mobile App. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் பெஸ்ட் குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் இருக்குது. நம்ம சமைக்கக்கூடிய என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமைக்கிறதுலேருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேருந்து க்ரீம், இந்த சாஸ் எல்லா ஐட்டமும் கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் பெஸ்ட்டு குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸை நீங்கள் மற்ற ஆப், இப்போ அமேசான் ஆப் இருக்குது, இந்த மாதிரி வேறு எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது சர்வீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். திரும்ப நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா சர்வீஸும் சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, ப்ரைஸும் லோவாக இருக்குது. அதனால் சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி பாருங்கள். ப்ராடக்டை கண்டிப்பாக வியூ பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கே தெரியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னென்ன பொருளான கோல்டு வின்னராக இருக்கட்டும், சக்தி மசாலாவாக இருக்கட்டும், ஆச்சி சக்தி மசாலா இருக்கட்டும், மட்டன் மசாலா, எதுவாக இருந்தாலும் சரி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து பூண்டு தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும், சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும், தயிர் சாதம் இந்த மாதிரி இதுக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 200 கிராம் பூண்டை தோல் நீக்கிட்டு சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ நான் அதை 2 பவுலில் எடுத்திருக்கேன், 100 கிராம் பவுலில். இப்போ 1 பவுல் உள்ளது மட்டும் நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 பவுல் உள்ளதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ 100 கிராம் நல்லெண்ணெயை வந்து ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 100 கிராம் நல்லெண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா பொரியட்டும். ஃபஸ்ட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், இதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா லைட் கலர் சேஞ்ச் மாறி வரணும், ப்ரௌனாக கலர் சேஞ்ச் மாறி வரணும். அந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். இந்த பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். வதங்கிட்டு இருக்கும்போதே தொக்குக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுறலாம். இதையும் இந்த ஓரங்களெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தான் தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா
நம்ம வந்து புளி கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இடைக்கிட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வற்றிருச்சு. இன்னும் நல்லா தண்ணி வந்து நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி வந்து வற்றிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம கரண்டியில் வந்து ஊற்றும் போது இந்த மாதிரி விழணும். கொஞ்சம் திக்காக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு திரும்ப சுண்ட விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான பூண்டு தொக்கு வந்து ரெடி. இதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.